ஹீரோயின் ரூம்குள்ள ஹீரோ அப்பா போயிருப்பாங்க. இது எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பாரு. உள்ள போனவரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் டைம் ஆகுது. ஆனா இன்னும் வெளியில வரல. சரி, ரூம்குள்ள என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா ஹீரோ அப்பா ஹீரோயின் கிட்ட நெருங்கி போக அப்படியே சீனை கட் பண்ணி உள்ள என்னெல்லாம் நடக்குமோன்னு ஹீரோ கற்பனை பண்றதை தான் காட்டுறாங்க. இதுக்கு மேல கம்மன் இருக்க முடியாது, டோர் ஓபன் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு போய் கதவை ஓபன் பண்ற டைம் நம்ம 2 பேரால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் உங்க அப்பாவுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்னு ஹீரோயின் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து ஹீரோயின் ரூம் டோர் ஓபன் பண்ணாம அவர் வந்துடுறாரு. அந்த 7 நாள் ட்ரிப்ல ஒரு நாள் பீச் ஓரமா உட்காந்துட்டு இருக்கும் போது 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இல்ல, சிங்கிள் தாங்கிற விஷயம் ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரப்போஸ் பண்றதுக்கு அருமையான சூழ்நிலை. ஆனா அப்போ ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டாரு. ஒருவேளை அன்னைக்கே நான் என் லவ்வ சொல்லியிருந்தா இந்த மாதிரி நிலைமையே வந்திருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு தூங்கிட. அடுத்த நாள் காலையில சித்தி ஏதோ மாங்க் பாக்குறதுக்காக நின்றுக்கா. சரி, தான தர்மம் தான் பண்றா போலன்னு பார்த்தா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு அடுத்த ஜென்மத்திலயும் இப்ப இருக்கிற மாதிரியே நான் அழகா இருக்கணும் அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு போகும்போது அங்க இருக்கிற வேலைக்காரவங்க 2 பேரும் நைட்டு ஃபுல்லா ஹீரோ அப்பா ஹீரோயின் ரூம்ல இருந்திருக்காங்க. காலையில தான் வெளில வந்தாரு தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நேரா ஹீரோ கிட்ட போய் நீயும் நானும் இனிமேல் டீம் ஆயிக்கலாம், அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணலான்னு பேசிட்டு இருக்க, உலகமே தலைகீழா திரும்பினாலும் உன் கூட மட்டும் நான் சேர மாட்டேன், வெளியில போன வெளியில துரத்தி விட்டுட. ஹீரோயின் என்னடானா கீழே பார்சல் வாங்கிட்டு இருக்காங்க. கூடவே சித்தியோட சில பார்சலும் வருது. அதுவும் ஹீரோயின் வாங்கும் போது என்னை விட பயங்கரமா ஷாப்பிங் பண்றா, சொத்தெல்லாம் அழிச்சிருவா போலயே, இனிமே என்னோட பார்சலை நீ வாங்க வேணாம், நானே வாங்கிப்பேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிட. ஹீரோயினா அங்கிருந்து போகும்போது விழுக போறாங்க. வழக்கம் போல ஹீரோ வந்து காப்பாத்திடுறாங்க. இல்ல ஹீரோ இல்ல, வந்திருக்கிறது ஹீரோட ஃப்ரெண்டு. அவர் வந்து ஹீரோயினை காப்பாத்திட. அப்புறம் தான் நான் ஹீரோட ஃப்ரெண்டுனும் அவன மாதிரி நான் சேட்டை பிடிச்ச பையன்லாம் இல்ல, நல்லவன் தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஹீரோனும் டிம்மோ கூட இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. காலையில யோகா பண்ணிட்டு இருக்கும் போது சரியான சவுண்ட். ஹீரோ வெளியில வந்து பார்த்தா ஹீரோ மாட்டின மாதிரி ஹீரோயினும் அவங்க டோருக்கு வெளியில பெப்ஹோல் மாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றது என்னமோ டின் தான். ஹீரோயின் சட்டையை பிடிச்சு அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்து உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்லையா, நேத்து நைட் எங்க அப்பா ரூம்ல என்ன பண்ணாரு அப்படின்னு கேள்வி கேட்க சரி பதில் சொல்லலாம்னு இருந்தா நான் இதையும் கேட்க மாட்டேன்னு காது அடிச்சுட்டே போயிடுறாரு. அப்புறம் தான் நேத்து நைட்டு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட நெருங்கி வந்த அப்பா சுத்தி இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் மூடிட்டு ஹீரோயினை அந்த ரூம்குள்ளேயே இருக்கிற இன்னொரு ரூம்குள்ள கூட்டு போய் காட்டுறாங்க. ஏன்னா அங்கிருந்து இன்னொரு பெட்ரூம் கூட லிங்க் ஆயிக்கும். நான் இந்த பெட்ரூம்ல படுத்துக்கிறேன், நீ எப்பவும் போல உன் ரூம்லயே படுத்துக்கும், நான் உன் ரூம்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு என் பையன் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நீ நல்லா தூங்கலான்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். இது தெரியாம ஹீரோவும் தப்பா நினைச்சுக்கிறாரு. அவரோட ரூம்க்கு போகாம அவரோட வீட்டுக்கே வந்துட்டாரு. அங்கேதான் டின்னும் இருக்கான். நான் வரும்போது இந்த நோட்டீஸ் வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்க போப்லாய்னு ஒரு இடம். இது என்ன வீடா காடா கார்டனா ஒன்னும் தெரியல. கூகுள்ல பார்த்தா ஏதோ டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருந்தது தாய்லாந்துல. ஆனா அந்த இடத்த கிளியர் பண்ணி டூரிஸ்ட் பிளேஸா மாத்த போறதா அவங்க அப்பா டிசைட் பண்ணிருக்காரு. மேபி அந்த இடம் தான் ஹீரோ இப்ப இருக்கிற இடமா இருக்கலாம். அதனால இதுக்கப்புறம் அது என்னன்னு கரெக்டா தெரியற வரைக்கும் அது ஹீரோட வீடுன்னே நான் சொல்றேன். அந்த இடத்தெல்லாம் இடிச்சிட்டு மறுபடியும் மாத்த போகிறதா அந்த நோட்டீஸ்ல இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோ கோவமா அங்கிருந்து கிளம்ப. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ அப்பா ஆபீஸ்ல இருக்காங்க. அங்கேதான் இப்ப அவங்களுக்கு ஒர்க். அவங்களோட ஆபீஸ் ரூம் எல்லாம் காட்டிட்டு சரி வா அடுத்து வேலையை பத்தி பேசலான்னு அவரோட ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஹீரோ அந்த நோட்டீஸ் எடுத்துட்டு அங்க வராரு. என்ன ஆனாலும் அந்த இடத்த அழிக்க நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உங்ககிட்ட நான் பெர்மிஷன் எல்லாம் கேட்கல, நான் பண்ண போகிறத கண்டிப்பா பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம என் ஒய்ஃப் தான் இனிமேல் என் பிசினஸ் எல்லாம் பாத்துக்க போறா, அதுக்காக தான் நாங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல என் பிசினஸ் பாத்துக்கணும் உன்னை பிடிச்சி நான் தொங்கிட்டே இருந்தேன், ஆனா நீ கேர் பண்ணிக்கவே இல்லை, வருவ தோணுச்சுன்னா இருப்ப இல்லைன்னா போயிட்டே இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பிசினஸ் எங்க அம்மாவோட வேர்வையும் கண்ணீரும் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிலாம் ஈஸியா வேற யாருக்கோ எடுத்து கொடுக்க நான் விட்டுற மாட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்த அழிக்கவும் நான் விட மாட்டேன். அது எங்க அம்மாவோடதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிட ஒர்க் முடிஞ்சு போகும்போது நீங்க ஆல்ரெடி சொன்னதுதான் இருந்தாலும் உங்ககிட்ட நான் மறுபடியும் கேட்கறேன், உங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும் இல்ல எப்படி நடந்துக்க முடியுங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, இல்லனா வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அவர் அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இந்த பிசினஸ் ஹீரோட அம்மாவோடது, அதை பாத்துக்கிற பொறுப்பு ஹீரோ அப்பா கைக்கு வந்தது. ஆனா அவங்களோட பார்வையும் இவரோட பார்வையும் வேற வேறையா இருந்ததுனால இவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டையா தான் இருக்கும். ஹீரோ வளர்ற வயசுல எல்லாம் இவங்க எப்பவுமே சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் ஹீரோ அப்பா அம்மா பயங்கர ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. அவங்க அம்மா கதறி அழுகுறாங்க. வருஷங்களோட ஹீரோ இப்ப கொஞ்சம் பெரிய பையன். அவங்க அம்மா எனக்கு பேங்காக்ல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், பத்திரமா இருன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொன்ன அம்மா திரும்ப வரவே இல்ல. இந்த கதையெல்லாம் ஹீரோ அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு இறந்துட்டாங்களான்னு கேட்க இறந்துட்டதா தான் சொல்றாங்க, ஆனா ஆக்சிடென்டா என்ன ஆச்சுன்னு கிளியரா தெரியல. நைட் எல்லாம் அவங்க அம்மாவை பத்தியே நினைச்சிட்டு ஹீரோ அப்படியே தூங்கிட. காலையில பயங்கர ஹார்ன் சவுண்ட். என்னன்னு பார்த்தா அங்க வந்திருக்கிறது ஹீரோயின் தான். உங்க அம்மாவோட பிசினஸ் உங்க அம்மாவோட மெமரிஸ் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு நான் இங்க வரல, எனக்கு அதை பத்தி தெரியவும் செய்யாது, நான் இங்க வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கேன், அது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோட கோவத்தை தணிக்க ட்ரை பண்ணா ஹீரோயின் மேல செம்ம வெறுப்புல இருக்காரு போல ஹீரோ. உனக்கு ஞாபகம் இருக்கா ட்ரிப்ல பர்சனல் டீடைல்ஸ் பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னல, இனிமேல் அது எனக்கும் தான், என் பர்சனல் பத்தி நீ எதுவுமே பேசாத, அது மட்டும் இல்லாம நீ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இங்கிருந்து கிளம்பிடுன்னு அடிச்சு வரட்டாத குறையா அங்கிருந்து துரத்த அழுதுட்டே ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வந்து 6வது நாள் ஆகுது. அது எல்லாமே ஹீரோயின் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனசு கஷ்டமா இருக்கும்போது அப்பப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம்
எல்லாம் எழுதி அந்த ஸ்டிக்கி நோட்டை கொட்டி வச்சிருவாங்க. நான் கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு ஆறுதலா இருந்தது ஹீரோ தான். ஆனா பதிலுக்கு நான் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன். என் பிரச்சனை சரியாகும் போது என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஏன் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குன்னு நினைச்சு ஹீரோயின் பயங்கரமா அழுக. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னடானா அந்த தீம் பார்க்குக்கு வந்து அங்க வேலை செய்யற ஆட்கள் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஆர்டர் போடல, ஒரு சின்ன ஃபேவர் கேட்கறேன். ஹீரோயின் இங்க வந்தா அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு நீங்க பாக்கணும். அவ ஏதாவது தப்பு பண்ற மாதிரி இருந்ததுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ற எல்லாருக்கும் நான் ரிவார்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட. இன்னொரு பக்கம் ஹீரோ அப்பா, ஹீரோயின், அசிஸ்டன்ட் அப்புறம் சித்தி கூட இங்கதான் வேலை பாக்குற போல எல்லாரும் மீட்டிங்னு சொல்லிட்டு வர பார்த்தா மீட்டிங் ஹால்குள்ள ஹீரோ உட்காந்துருக்காரு. இனிமேல் இந்த கம்பெனில நானும் வேலை செய்ய போறேன். மீட்டிங் தானே, எந்த மீட்டிங்கா இருந்தாலும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, நானும் மீட்டிங்ல கலந்துப்பேன்னு உட்காந்து பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அசிஸ்டன்டா ஹீரோ நானும் வரேன் அப்படின்னு வாலண்டியரா வந்து உட்காந்துருக்க. அந்த இடத்துக்கு 2 பேர் வராங்க. கேட்டா இவங்க தான் ஹீரோனோட உண்மையான அசிஸ்டன்டா. உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணான்னு ஹீரோ வெளியில துரத்தி விட்டுற. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் டின்ன காட்டுறாங்க. அவன் பேங்காக் வரைக்கும் ஒரு பிளான்ட் எக்ஸிபிஷனுக்கு போய் ஒரு பிளான்ட்டையும் வாங்கிட்டு வரான். ஆனா ஒரு பொண்ணு இடிச்சு கீழே தள்ளி விட்டுடா. ஒரு சாரி கூட கேட்காம ரொம்ப எகத்தாளமா பேசிட்டு இருக்கா. உன்னை இப்படியெல்லாம் விட்டா சரிப்பட மாட்டா இரு அப்படின்னு ஒரு போனை பண்ண அந்த இடத்துக்கு ஓடி வருது ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. தேவையில்லாம என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான், என்ன ஃபாலோ பண்ண விடாத, இங்கிருந்து போகணும்னு சொல்லிட்டு அவ போகிற வழியில அவளோட இன்ட்ரடக்ஷன். அவ ஒரு பாசி லேடி தான், ஆனா ரொம்ப கிளம்சியான ஆளு, எதையும் பெர்ஃபெக்டா பண்ண மாட்டா. இப்ப கூட அப்படிதான் உள்ள போகும்போது ஹீல்ஸ் தடுக்கி விட்டு விலக போறா. ஆனாலும் கெத்த மெயின்டைன் பண்ணிட்டே உட்காந்து இருக்கா. அவளோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கூட இவ அஃபேர்ல இருந்திருக்க மாட்டா. சொல்ல போனா அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னே இவளுக்கு தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாம பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற ரிலேஷன்ஷிப்குள்ள கூட இவ போக மாட்டா. ஹீரோயின் எக்ஸோட பாஸ் தான் இவ. இங்க நடக்கிற எதையும் ஆபீஸ்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கெத்தா போறா. ஆனா இவளை நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் கூட அவன் பிரேக்கப் பண்ணிருப்பான். இவ பேரு சொல்ல மறந்துட்டல, இவ பேரு இங். ஒரு விளையாட்டுன்னு சமாளிச்சுட்டு இங்கிட்ட எக்ஸ் வந்து பேச ப்ராஜெக்ட் விஷயமா இவங்க ஏதோ ஒரு ஊருக்கு போறது தெரிய வருது. அந்த ஊர்ல பர்டிகுலரா எந்த இடம்னு கேட்டா ஹீரோட அப்பா பார்க்க சொல்றா. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேரும் கிளம்பி அங்க வர போறாங்க. ஹீரோயின் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெருசா தான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் கம்பெனில ப்ராஜெக்டுக்காக ஹீரோயின் பயங்கரமா நைட்டு கூட தூங்காம வேலை செஞ்சுட்டு இருக்க. அடுத்த நாள் அந்த ப்ராஜெக்டோட பிரசன்டேஷன். ஹீரோ, சித்தி, அசிஸ்டன்ட், ஹீரோ அப்பா, ஹீரோயின் எல்லாரும் அங்க இருக்க. ஹீரோயின் அதை பிரசன்ட் பண்றாங்க. ஆனா மெயில்ல கேட்டு லெஃப்ட் சைடு இருக்கணும்னு சொல்லிருப்பாங்க. ஹீரோயின் ரைட் சைடுன்னு நினைச்சிட்டு ரைட் சைடு வச்சிருப்பாங்க. இங்கடா குளறுபடியா இருக்குன்னு பார்த்தா மெயில் அனுப்பிச்சது எல்லாமே ஹீரோ அப்பா தான். ஆனா கடைசியா ஹீரோ அதே பிளானை போட்டு இன்னொரு மெயில் அனுப்பியிருப்பாரு. சரி இதுதான் அப்டேட்டட் வெர்ஷன் போலன்னு அந்த மெயில்ல இருக்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்க. அங்கேதான் பிரச்சனையே. ரைட்டுக்கு பதில் லெஃப்ட்னு எல்லாம் மாத்தி மாத்தி எழுதி ஹீரோயினுக்கு மெயில் அனுப்புனதுல ஹீரோயின் தப்பா அதை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுதான் ஹீரோக்கும் வேணும். இப்படி ஒரு சின்ன கிளாஷோட இந்த எபிசோடு முடிய அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.